ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஊர் சாப்பாடு. இன்றைக்கி நம்ம வேர்க்கடலையை வச்சு அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வேர்க்கடலையில் நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. வேர்க்கடலையை ஏழைகளோட பாதாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்க்கலாம். ஊற வச்ச வேர்க்கடலை 1/2 கப் எடுத்திருக்கேன். கோதுமை மாவு 3 டேபிள் ஸ்பூன், பொடி பண்ண வெல்லம் 1 கப்பு, நெய் 5லேருந்து 6 டேபிள் ஸ்பூன், நிறையா தேவைப்படாது. ஏலக்காய் பொடி 2 டீஸ்பூன், உப்பு கொஞ்சம், அப்புறம் தேவையான நட்ஸு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வேர்க்கடலையை ஊற வச்சுருக்கேன். 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். நல்லா கழுவிட்டு ஊற வைங்க. இப்போ நான் அதை மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கிறேன். அதே தண்ணியை கூட ஊற்றி நம்ம அரைச்சிக்கலாம். அந்த தண்ணியில் கீழே ஊற்ற வேண்டாம், அதே தண்ணியை ஊற்றி அரைச்சிக்கலாம். இது போல் அரைச்சி எடுத்துக்கோங்க. பொடிச்ச வெல்லம், அதுக்கப்புறமா தண்ணி, நம்ம ஊற வச்ச தண்ணியை கூட இதில் சேர்த்துக்கலாம். பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. கம்பி பதம்லாம் அவசியம் இல்லை இதுக்கு. நல்லா கொதிக்கிட்ட ஒரு பக்கம். இப்போ இன்னொரு பக்கம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். நட்ஸு சேர்த்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். அதை நான் ரொம்ப சேர்க்கலை நட்ஸு. வேர்க்கடலை டேஸ்ட்டே நல்லாயிருக்கும், அதனால் நான் அலங்கரிக்கிறதுக்கு மட்டும்தான் அதை எடுத்திருக்கேன். இப்போ அதே நெய்யில் கோதுமை மாவை நல்லா வாசனை வர வரையும் வறுத்து எடுத்துக்கலாம். பச்சை வாசனை நல்லா போகணும், அது வரையும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கணும். இதுவும் அந்த ரா ஸ்மெல் போகிற வரையும் நல்லா வறுக்கணும். வெல்லம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். கைவிடாமல் நல்லா கிளறிட்டே இருங்க. அப்பப்போ நெய் சேர்த்துக்கணும். நல்லா கிளறி விடணும். ஸோ இந்த ஸ்டேஜில் கோதுமை மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இதில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கோதுமை மாவு தான். கோதுமை மாவை நல்லா சேர்த்து வதக்கிட்டோம். இப்போது வெல்லத்தை வடித்து நல்லா கிளறி விடணும். இதில் வேர்க்கடலையும் வெல்லமும் சேர்ந்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கிறேன். அப்பப்போ நெய் சேர்த்துக்கணும். அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நல்லா கிளறி விடுங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நெய் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இந்த பாருங்கள், இந்த பதம் வரணும்.
நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். இப்போது ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கிளறி விடலாம். அதுக்கப்புறம் நட்ஸு அதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். சைட்லெல்லாம் ஒட்டாமல் வரணும். நெய் சேர்த்துட்டு இறக்கி வச்சிடலாம். நம்மளோட வேர்க்கடலை அல்வா தயாராகிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். நீங்களும் இந்த ரெசிப்பியை செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.